பயிற்சி முதல் நாள் பயிற்சி பண்ணி வந்தது இல்ல. தொடர்ந்து 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 பயிற்சி எடுத்து எடுத்து வரக்கூடியது. அப்ப இரண்டாவதாக நான் சொன்னது, தடைகள் வந்து கொண்டே இருக்கும். தடை விலகியது கூட தெரியாமல் தடை இருக்கு என்று அங்கேயே நின்று விடாதே. சரி, அடுத்தது தொடர்ந்து இவங்க பண்ணிட்டே இருந்தாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அதற்கானது. ஒரு மன்னன் இருக்கான், அவனுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரங்கள், தேவையில்லாத மரங்கள் எல்லாம் வெட்டப்படணும். அதற்காக அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வெகு வேகமாக மரங்களை வெட்டக்கூடிய, சுறுசுறுப்பாக மரங்களை வெட்டக்கூடிய ஒரு நபர் தேவைன்னு சொல்றான். நிறைய பேர் வராங்க. அதுல குறிப்பாக ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறான். தேர்ந்தெடுக்கும் போது ஒற்றை மனிதராக 1 மாதத்திற்குள் அவரால் 20 மரங்களை வெட்ட முடியும். 30 நாளைக்குள் 20 மரங்களை வெட்ட முடியுமா? சரி, முதல் மாதம் பார்க்கலாம். கையில இருக்கக்கூடிய கோடாலி எடுத்தாச்சு. 30 நாளைக்குள் 20 மரங்களை ஒற்றை மனிதனாக அவன் வெட்டி சாச்சாச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. எவ்வளவு உறுதியான கரங்கள், எவ்வளவு உறுதியான நபர், எவ்வளவு பலசாலி அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்த மாதம் வரும்போது 20 மரங்களை அந்த நபரால் வெட்ட முடியவில்லை. எவ்வளவு ஆயிடுச்சு அப்படின்னா 20 குறைந்து 12ஆக மாறி போச்சு. சரி, ஏதோ உடம்பு சரியில்லாம இருக்கலாம். அடுத்த மாதத்துக்கு வராரு. அடுத்த மாதம் மன்னன் பாக்குறாரு, 30 நாட்களில் 5 மரங்களை கூட அவரால் வெட்ட முடியல. மன்னன் அவரை கூப்பிட்டு, என்ன பிரச்சனை, உடல் நலம் சரியில்லையா? இல்ல, ஆரோக்கியமா தான் இருக்கேன். இல்ல, மரங்கள் நீங்க எதிர்பார்த்ததை விட உறுதியாக இருக்கா? இல்லையே, இங்க இருக்கக்கூடிய எல்லா மரங்களும் முதல் மாதம் நான் வெட்டிய 30 மரங்கள் அந்த 20 மரங்களை போலதான் இருக்கு. அப்போ மன்னன் கேக்குறாரு, கோடாலியை கூர்மையாக்கி எவ்வளவு நாட்கள் ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. கையில இருக்கக்கூடிய கோடாலியினுடைய கூர்மைன்னு ஒண்ணு இருக்குதானே. அப்போ ஆமாம், நான் ஒரு நாளைக்கு 1 மாதத்தில் 20 மரங்களை வெட்டினேன். எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம். அடுத்த மாதம் வரும்போது அது 12 மரங்களாக மாறியது. அதற்கு அடுத்த மாதமாக வரும்பொழுது அது 5 மரங்களாக மாறியது. என்னுடைய அறிவு மட்டும் போதாது, அறிவு மீண்டும் மீண்டும் தீட்டப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். நான் பயன்படுத்த வேண்டிய கருவி மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு கருவியாக தீட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இப்ப இந்த கல்லூரியில சேர்ந்த குழந்தைகளுக்கு எல்லாம் தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக மறுபடியும் இதை நான் சொல்றேன். பாரதியார் கலை அறிவியல் பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய பல கலை அறிவியல் கல்லூரிகள்ல இதுவும் ஒன்று இல்லையா? அப்ப இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, நீங்க காமர்ஸ் மேஜர் பண்ணாலும் சரி, ஏஐல நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. காமர்ஸ் வித் சம்திங் அதுல நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. இப்படி நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க அவங்க சொன்ன போது நான் மனதுக்குள்ள நினைச்சேன், 40 பேர் ஒரு வகுப்புல இருக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல. ஆனா உன்னுடைய போட்டி உன் வகுப்பில் உள்ள 40 பேரோடு அல்ல. பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கலை அறிவியல் கல்லூரிகள் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் குழந்தைகள் அத்தனை பேரையும் ஒன்றாக சேர்த்தால் அத்தனை பேரோடும் 1ஆம் ஆண்டு முதல் பருவத்தில் போட்டி உன்னோடது வருது. அப்படிதான் வரப்போற நீ. சரி, அப்ப அது முடிஞ்சுதா மேடம், காமர்ஸ்னா அவ்வளவுதானா அப்படின்னு கேக்குறேன்ல. இல்ல, வெறும் பாரதியார் பல்கலைக்கழகம் மட்டும் தானா கோயம்புத்தூருக்குள்ள உட்கார்ந்து இருக்கு? எத்தனை விதமான உங்களுக்கு செல்ஃப் பினான்சிங்காக இருக்கக்கூடிய எத்தனை பல்கலைக்கழகங்கள் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கு. அதுலயும் இந்த கோர்ஸ் இருக்கு இல்லையா? சரி, காமர்ஸ் மேஜர் உங்களோட நீங்க போட்டி போடுங்க. பாரதியார் பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய எல்லா கலை அறிவியல் கல்லூரியோடையும் போட்டி போடுங்க. அது போக ஆட்டோனமஸ் காலேஜஸ் அப்படின்னு சிலது இருக்கு. நான் இருந்த பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அது ஆட்டோனமஸ் காலேஜ். எப்போ ஆட்டோனமி வாங்கினது? 1978 வாங்கியாச்சு. 1978 ஆட்டோனமி அது வாங்கும் போது தமிழ்நாட்டுல 5 கல்லூரிகள் ஆட்டோனமி வாங்கிச்சு. ஆட்டோனமி அப்படின்னா நீங்களாம் தன்னாட்சி அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? ஆட்டோனமி அப்படின்னு சொன்னா நான் அதற்கு என்ன அர்த்தம் கொடுப்பேன் தெரியுமா? அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு கொடுப்பேன். பொறுப்புணர்வு அப்படின்னு சொல்வேன். என்னுடைய பாடத்திட்டத்திற்கு நான் பொறுப்பு, என்னுடைய கேள்வித்தாளுக்கு நான் பொறுப்பு, விடை திருத்தும் போது இருக்கக்கூடிய நேர்மைக்கு நான் பொறுப்பு, நான் கொடுக்கக்கூடிய பட்டங்களுக்கு நான் பொறுப்பு, இந்த பிள்ளைகளுடைய பட்டங்களுக்கான தகுதிகளுக்கு எங்களுடைய கல்லூரி பொறுப்பு அப்படின்னு அர்த்தம். அந்த பொறுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். 5 கல்லூரிகளுக்கு வழங்கப்பட்டது. அந்த 5 கல்லூரிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய அவங்களோடய சேர்ந்து நீங்க போட்டி போட போறீங்க. சரி, ஆட்டோனமஸ் காலேஜ் ஆச்சு, டீம்டு யூனிவர்சிட்டி இருந்தா அதாச்சு, பிரைவேட் யூனிவர்சிட்டி ஆச்சு, யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் காலேஜஸ் அதுவும் முடிஞ்சது. ஆனா கோயம்புத்தூர் மட்டும் அல்லவேமா. கோயம்புத்தூரை தாண்டி கொஞ்சம் கால வச்சு பாரு, பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களும் வரும். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களிலும் அல்லது தன்னாட்சி பெற்ற கல்லூரிகளிலும் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய சுயாட்சி பெற்ற பல்கலைக்கழகம் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய காமர்ஸ் குழந்தைங்கள அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் குழந்தைங்களோட போட்டி போடுறீங்க. 100 தொடங்கி லட்சங்களாக இப்ப மாறி இருக்கும். சரி, இங்க உட்காந்து காமர்ஸ் பண்ற குழந்தைங்களுக்கு தெரியுமா? டெல்லியில இருக்கக்கூடிய ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தேடி பாரு, ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ். அங்க உள்ள போகணும் அப்படின்னா 100க்கு 99.99 வாங்கி இருந்தா உள்ள போக முடியும்.
அந்த கல்லூரிக்கும் நம்ம கல்லூரிக்கும் பாடத்திட்டத்துல எந்த குறையும் கிடையாது, எந்த மாற்றும் கிடையாது. அவர்கள் உயரமே நாமும் இருக்கிறோம். ஆனா பிரச்சனை எங்க வரும் தெரியுமா? 99.99 நிலையில் வைத்திருப்பது ஆசிரியர்கள் மட்டுமல்ல, அந்த மாணவர்களும் சேர்ந்துதான் அந்த கல்லூரிக்கு அந்த தரம் தந்திருக்காங்க. அப்ப என்ன பண்றோம்? தரம் எதனால் வரும் அப்படின்னா, ஒரு கை ஓங்கி தட்டுற சத்தம் அல்ல, உங்க கையும் சேர்ந்து வந்தாதான் அந்த சத்தம். இப்ப யாரோட போட்டி போடுறீங்க? ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களோடையும் போட்டி போடுறீங்க. மேடம் அதோட முடிஞ்சுதா மேடம்? இப்பவே ரொம்ப பெருசா போயிடுச்சு. இல்லையேப்பா, உங்க ஊர்ல மட்டும்தான், இந்தியால மட்டும்தான் காமர்ஸ் மேஜரா? உலகத்துல வேற எங்கேயும் காமர்ஸ் மேஜர் கிடையாதா? உலகத்துல எங்கேயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாதா? அது சிட்னியாக இருந்தாலும் சரி, சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, நியூயார்க்காக இருந்தாலும் சரி, இல்ல ஆக்ஸ்போர்டாக இருந்தாலும் சரி, எந்தெந்த கல்லூரியில எங்கெங்க 18 வயதில் முதலாம் ஆண்டில் முதல் நாளில் கால் வைத்து உங்களது துறையில் வைத்திருக்கிறார்களோ அத்தனை பேரோடும் இன்றைக்கு உனது போட்டி தொடங்குகிறது. அது புரிஞ்சுது அப்படின்னா நம்ம உலகத்தையும் வாழ்க்கையும் புத்தகங்களையும் பாக்குறது வேறையா இருக்கும். அதற்கப்புறம் எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா உன்னுடைய எண்ணம் அழகாக இருக்கலாம், அந்த எண்ணத்துக்கு இன்னொரு பெயர் இருக்கு தெரியுமா? ஆசைன்னு பேர். என் குழந்தை ஐஏஎஸ் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என் குழந்தை சிஏ முடிச்சிடணும், காமர்ஸ் முடிக்கிறதுக்குள்ள சிஏ முடிச்சிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இதெல்லாம் ஆசைகள் தான். இந்த ஆசைகள் வேறு, கனவு வேறு. அப்துல் கலாம் ஐயா சொல்றது கேட்டிருப்பீங்க. மேடை பேச்சுல நிறைய பேர் சொல்லிருக்கலாம், கட்டுரை போட்டியில மேற்கோளாக எழுதி இருக்கலாம். என்ன சொல்லியிருப்பாரு? கனவு காணுங்கள். அது என்ன, இப்போ ரொம்ப பேசிட்டு இருக்கும்போது கூட தான் நான் பண்ணிட்டே இருக்கேன். கண்ணை திறந்துட்டு அவங்களே பார்த்துட்டு சிரிச்சுட்டு கனவு கண்டுட்டு இருக்கேன். உடனே அவர் சொல்றாரு, நீ உறங்கும் போது வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் வைத்திருப்பது அந்த கனவு. எந்த கனவு உன்னை புரட்டி புரட்டி போடுதோ, எந்த கனவு உன்னை தூங்க விடாம பண்ணுதோ, ஐயோ தூங்கி உன்னுடைய நேரத்தை கெடுக்காதே. ஏன்னா பட்டுக்கோட்டையார் பாடல் இருக்கு. பாதி பேருக்கு பெற்றோருக்கு அது தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா என்னளவு வயது போற பெரியவர்களுக்கு எல்லாம் கண்டிப்பாகவே தெரியும். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தாமும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டமில்லை என்று அலட்டிக் கொண்டார். உழைத்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார், உன்போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் அப்படின்னு வரும் அந்த பாடல். பாடும்போது அதாவது பாடலுடைய பொருள் புரியுற மாதிரி ஒரு காலத்துல பாடல்கள் எழுதப்பட்டன. பாட்டுக்கு தான் மெட்டு இருந்தே தவிர மெட்டுக்கு பாடல்களாக இல்ல. 10 பேர் உட்கார்ந்து தாய் தகப்பனோட கேட்கும் போதும் தலையை குமிஞ்சு கூச்சப்பட வேண்டிய எந்த வரியும் வராத பாடல்கள் ஒரு காலத்துல இருந்த நாடுதான். அப்படி இருக்கும்போது அவர் சொல்லக்கூடியது நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கொடுத்தவர்கள். அப்ப 4ஆம் தேதி 7ஆம் மாதம் 2024 நல்ல பொழுது துவங்கி விட்டது. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள். அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா, நாமும் முன்னால வரமாட்டோம், நாடும் வராது. ஆனா என்னது முன்னால போகும் தெரியுமா? வாட்ஸ்அப்ல வந்திருக்கக்கூடிய மெசேஜ் எல்லாம் ஃபார்வர்டு போகும். எல்லா மெசேஜையும் கையில வச்சுட்டு ஃபார்வர்ட் 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 அப்படின்னு ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, புரிஞ்சுக்கோங்க. மெசேஜ் மட்டும் தான் ஃபார்வர்ட் ஆகும். ஃபார்வர்ட் அனுப்புற நபரும் ஃபார்வர்ட்ல போக மாட்டாரு, நாடும் முன்னால போகாது. அப்ப இன்னித்த தேதி மனதுல உள்ள வந்தாச்சு அப்படின்னா என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத முடிவு பண்றோம். அடுத்தது, இந்தியாவுடைய கல்வி திட்டம் அவ்வளவு ஒன்று பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக, கூகுளினுடைய சிஇஓ பதவியில உட்கார்ந்து இருக்கிற நபர் உட்பட இந்தியாவிலதான் அவருடைய படிப்பு முடிச்சிட்டு கிளம்பி போனது. உலகத்துல இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிஸ் அத்தனையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே நன்றாக தெரியும், இந்தியர்கள் அங்கே போனால், அங்கே இருக்கக்கூடிய எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டை மிஞ்சி தலைமை பொறுப்பு அவங்க எடுத்துக்குவாங்க. பாரதியார் சொல்லக்கூடிய வையம் தலைமை கொள். உலகத்துல தலைமை பொறுப்புல போய் நிக்கல. ஆனா தலைமை பொறுப்புங்கிறது யாரும் தரமாட்டாங்க. மேடையை போட்டு பீடத்தை போட்டு அதுல அழகான துணியை பரப்பி பட்டாடையை போட்டு பல்லக்குல நம்மளை தூக்கி கொண்டு போய் அதுல உட்கார வைக்க மாட்டாங்க. அப்படி உட்கார வச்சாங்கன்னா நம்ம சரியா கூட ஒழுங்கா உட்கார மாட்டோம். எப்ப தெரியுமா அந்த சிம்மாசனத்துல உட்காரக்கூடிய தகுதி கிடைக்கும்? ஒத்தொத்த படியா ஏற ஆரம்பிச்சோம் அப்படின்னா. விக்ரமாதித்தன் கதைகள்ல வரும், ஒரு படி ஏறின உடனே அந்த படியில் இருக்கக்கூடிய பொம்மைகள்லாம் நிறுத்தும். அவனை நிறுத்திட்டு போய் தேடிப்பாரு. கூகுள்ல எதை தேடுறதுன்னு தெரியணும். விக்ரமாதித்தன் கதைகள் தேடிப்பார். அப்ப தெரியும், ஒவ்வொரு படியில அவன் காலை வைக்கும் போது அது நிறுத்தும். நிறுத்திட்டு சொல்லும், ஒரு ஆட்டிடையனாக இருக்கக்கூடிய அந்த பையன் ஏற வரும்போது, இரு இரு, இது மிகப்பெரிய அறிவு சார்ந்த மன்னன் அமர்ந்த அரியாசனம், எல்லோரும் உட்கார அதற்கு தகுதி இல்லை, நான் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு படியா ஏறும் போது அதனுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி தகுதியான பின்பு நீ உட்காரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் 5 வருடங்களுக்கு முன்னால
இந்த கல்லூரி துவங்கப்பட்ட போது இருந்த நிலை வேற. இப்போ இத்தனை படி கட்டியாச்சு அவங்க. நான் எப்பொழுதும் சொல்றேன், மூத்த தலைமுறை உங்களுக்காக 10 படிகள் 15 படிகள் கட்டியாகி விட்டது. யாரும் கட்டி வச்ச படியில எங்க தலைமுறை ஏறி வரல. ஒரு படி கட்டினதுக்கு அப்புறம் நாங்களே ஏறி நிப்போம். கட்டின அந்த அயல்வு தாங்க ஒரு நிமிஷம் மூச்சு விடுவோம். அப்புறம் அடுத்த படியே கட்டுவோம். அடுத்த படியில ஏறி நின்னதுக்கு அப்புறம் மறுபடியும் உழைத்த மூச்சு வாங்க, மறுபடியும் அடுத்த படி. ஒத்தொத்த படியா கர்ம வீரர் காமராசர் போட்ட விதையில ஒவ்வொன்னா மேல வந்த ஒரு தலைமுறை உண்டுன்னா நாங்க தான். ஒவ்வொன்னா மேல வந்து 15 படி கட்டியாச்சா, அப்பாடா அப்படின்னு மேல வந்து பார்த்தா, ஐயோ நாம இவ்வளவு படி கட்டினோம். இந்த கல்லூரி இன்னும் 10 வருஷம் போனா சொல்லுவாங்க, இந்த கல்லூரியா 2019 14 ஏப்ரல் நாமளா தொடங்கினோம், இவ்வளவு வளர்ந்துருச்சா? ஏன்னா நான் பார்க்கும்போது இவ்வளவு வளர்ந்துருச்சு. மரம் மட்டும் அல்ல, கல்லூரியும் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு. பார்க்க ஒவ்வொன்னா வளர்ந்துட்டு இருக்கும்போது ஆச்சரியப்பட்டுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு என்ன பொறுப்பு தெரியுமா? முதல் படி நீங்க கட்ட வேண்டாம், நாங்க கட்டியாச்சு. 3ஆம் படியும் நீங்க கட்ட வேண்டாம், அதுவும் கட்டியாச்சு. 10ஆம் படி கட்ட வேண்டாம், அதுவும் கட்டியாச்சு. 18 20 25 படி உன்னுடைய மூத்த தலைமுறை கட்டியாச்சு. நீ என்ன பண்ணணும் தெரியுமா? 25 படி கட்டியாச்சு அப்படின்னு தடன்னு ஏறிடுவேன். உனக்கு என்ன பொறுப்புனா 26வது படியிலிருந்து நீ கட்ட ஆரம்பிக்கணும். ஏன்னா உன் அடுத்த தலைமுறை ஏறிவதற்கான படிகளை கட்ட வேண்டிய பெரிய பொறுப்பும் கையில. அப்ப அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உலகளாவ எனக்கு இருக்கு, நான் என்ன பண்ண போறேன்? இன்னைக்கு இந்த பெண்மணி வந்து மறுபடியும் திரைப்படங்களை பத்தி பேசல, தேவையில்லாத ஜோக் இல்ல, எதுவுமே இல்ல. ஒரு அம்பு எங்க போய் குத்தணுமோ அதை மட்டும் சொல்லிட்டே இருக்காங்க. போக்கஸ் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் போக்கஸ். ரொம்ப அழகாக உங்க கல்லூரி முதல்வர் சொன்னாங்க. வந்து உட்காரும் போது நான் உண்மையாகவே கைத்தட்டேன். எத்தனை பேர் அதை பாத்தீங்கன்னு கூட தெரியல. சிலையும் நீதான், சிற்பியும் நீதான் அப்படின்னு ஒரு வரி சொன்னாங்க. எத்தனை பேர் கேட்டீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நாங்க மறுபடியும் சொல்றேன், கல்லும் நீதான், கல் சிலையாவதும் உன் கையால் தான், அதை செதுக்க வேண்டிய சிற்பியும் நீதான். கல்லாக நின்றால் போதும் அப்படின்னு இந்த கூட்டத்துக்குள்ள தோன்ற குழந்தைங்க கல்லாவே இருங்க. உங்களை நான் இன்னைக்கு பார்க்க வரல, உங்ககிட்ட பேச வரல. ஆனா இல்ல மேடம், கல்லா இருக்க எனக்கு சம்மதம் கிடையாது. எனக்கு எப்படி என்ன செதுக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. என்னை செதுக்கிறதுக்கு இந்த ஆசிரியர்கள் உதவ முடியுமா? கண்டிப்பா முடியும். ஆசிரியர்கள் தான் இப்போது சிற்பியாக இருப்பார்கள். கையில் இருக்கக்கூடியது கல்வி அப்படிங்கக்கூடிய அந்த சுத்தியலையும் உளியையும் வைத்துக்கொண்டு தேவையில்லாத நீ அல்லாத எல்லாவற்றையும் செதுக்கி எடுப்பாங்க. ஒரு IAS ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறியா? ஒரு IAS அல்லாத விஷயங்களை உங்ககிட்ட இருந்து செதுக்கி எடுப்பாங்க. கல்லில் இருந்து தேவையில்லாதவற்றை செதுக்கி எடுக்க கல்லுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சிலை தானாக வெளியே வரும். சிலை அல்லாத விஷயங்கள் அத்தனையும் வெளியில செதுக்கிதான் எடுக்கணும். அப்ப அதை வெளியில செதுக்கி எடுக்கும் பொழுது கண்டிப்பா வலிக்கும். திரைப்படங்கள்ல பாக்குற மாதிரி கண்டிப்பா கல்லூரிகள் கிடையாது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் என்னுடைய கல்லூரியில வேலை பார்த்து கொண்டது போது இதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு எங்களை சீனியர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு அனுப்புவாங்க. மேடம் ஃபர்ஸ்ட் இயர்லயே போய் பார்த்துட்டு வாங்க மேடம், ஒரு வருஷம் உங்ககிட்ட இருக்கட்டும் அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர் குழந்தைங்களை பாக்குறதுக்காக போகும்பொழுது முதல் நாள் அந்த வகுப்புக்கு போயிருக்கோம். இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. போனதுக்கு அப்புறம் வகுப்புக்கு போயாச்சு. போய் என்ன சிலபஸ்ன்னு சொல்றோம். பார்க்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்துரும். கழுத்துல ஒரு அடையாள அட்டை போட்டு தொங்குறதுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் இன்டர்னல் அசஸ்மெண்ட் எக்ஸாம் வந்துரும். அதற்கப்புறம் செகண்ட் இன்டர்னல். என்னன்னு உனக்கு புரியறதுக்குள்ள பிஃபோர் யூ நோ வேர் யூ ஆர் யூ வில் பி இந்த எக்ஸாமினேஷன் ஹால். அவ்வளவுதான், போய் உட்காந்துருவேன் அப்படின்னு பாடம் எடுக்க ஆரம்பிச்சு வெளியில வரும்போது ஒரு பையன் ஓடி வர்றாரு கூடவே. சட்டப்பட்டம் எல்லாம் கூட போடல. ஏன்னா சட்டப்பட்டம் எல்லாம் போடாம இருந்தாதான் காலேஜுக்கு வந்த மாதிரி இருக்கும். நான் கிளாஸுக்கு போன உடனே சொல்ல, சட்டை பட்டன் போடுப்பா அப்படின்னு இப்படியே பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. பட்டன் போடுப்பா மேம், பட்டன் போடுப்பா. பார்க்க கூச்சமா இருக்குல்ல, பக்கத்துல கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பட்டன் போடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தயங்கி ஆனா ஒரு நாள் சொன்னா பார்த்தாது, ஒவ்வொரு நாளும் அந்த பையன் ஓடி வந்து என்கிட்ட, என்ன மேடம் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்ட போது நான் சொன்னேன், வா என் கூட வா, டிபார்ட்மெண்ட் வரைக்கும் மெதுவா நடந்து வா. என்ன மேம் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறீங்க மறுபடியும் கேட்டாரு. ஆமாப்பா, காலேஜ்ல கிளாஸ் எல்லாம் எடுப்போம். கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸாமினேஷன் வைப்போம். அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும். ரிசல்ட் வரும்போது படிச்சிருந்தா உனக்கு மார்க் வரும், இல்லைன்னா அரியர்ஸ் வரும். இல்ல மேடம், நீ பார்த்த சினிமால ஹீரோ கிளாஸுக்கே போனது இல்ல, சினிமால அப்படி எல்லாம் காலேஜ் இருக்கும்பா, உண்மையான காலேஜ்ல அப்படி எதுவுமே கிடையாது, கண்டிப்பா கிளாஸ் இருக்கும். அதிர்ந்து போன மாதிரி நின்னாரு. நம்ம எல்லாருக்கும் அதுதான் ஒரு மிகை. எல்லாரும் பார்க்கக்கூடிய படங்கள்ல கண்டிப்பாக எதுக்கு மரங்கள் இருக்கு, சுத்தி ஓடுறதுக்கு நபர்கள் இருக்காங்க, பாடுறதுக்கு பாட்டு இருக்கு, எழுத ஒரு ஆள் இருக்காரு, மெட்டமைக்க ஒரு ஆள் இருக்காரு, எப்படி சுத்தி ஓடணும்னு சொல்லி கொடுக்க ஒரு நடனத்திற்கான அதற்கான ஒரு டான்ஸுக்கான ஒரு கொரியோகிராஃபர் இருக்காரு, கேமரா ஷூட்டிங் இருக்கு. அது சினிமா வரும்போது பார்த்து கைதட்டி ஆஹா ஓஹோன்னு கொண்டாட நாம இருக்கோம். இது அத்தனையும் 3 மணி நேரத்துக்குள்ள நடக்கக்கூடியது. இந்த 3 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு மகிழ்வூட்டி கல்லூரியில் ஒரு 40-50 வயதான நடிகர் கூட கல்லூரி மாணவர் மாதிரி நடிப்பாங்க. நாமளும் ஆஹா அப்படின்னு வாய் திறந்து பார்த்திருப்போம் இல்லையா? கேட்டு பாரு பிரின்சிபல் கிட்ட, 21 வயசுக்கு மேல ஃபர்ஸ்ட் இயர்க்குள்ள வர முடியாது ஒன்னால. அவ்வளவுதான், இவ்வளவு வயசு இருந்தா ஃபர்ஸ்ட் இயர், இல்லைன்னா முடியாது.
நீ அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் மோட்ல படுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லைன்னா ஸ்பெஷல் ரீசன்ஸ் அதுக்காக கொடுக்கப்பட வேண்டும். மற்றபடி இருக்கக்கூடிய நடிகைகள் 40, 50 வயதானவர்கள்லாம் வந்து உட்கார்ந்து ஆடி பாடி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பார்க்கும் பொழுது ஞாபகம் போய் 3 மணி நேரம் உன் மனதுக்கு மகிழ்வூட்டுவதற்காக வந்து போகக்கூடிய அவர்களுக்கு ஹீரோ ஹீரோயின்னு பேர் கிடையாது. அவர்களுக்கு என்டர்டெய்னர்ஸ் அப்படின்னு பேர். மகிழ்வூட்டக்கூடியவர்கள். 3 மணி நேரம் கனவுலகத்திற்கு உன்னை கடத்தி செல்லக்கூடிய நபர்கள். அந்த 3 மணி நேரம் உன்னை கனவுலகத்தில் வைத்துக் கொண்டிருப்பவர்கள். உண்மையான ஹீரோ யாரு, ஹீரோயின் யாரு அப்படின்னு வேணும்னா ரிபப்ளிக் டே வரும்பொழுது ஒரு நிமிஷம் பாரு, பிரேவரி அவார்டு அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். உண்மையான வீரனுக்கான விருது. ஹீரோ அப்படின்னு சொன்னா ஹீரோயிசம் வேணும். ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி கேமரா ரோலிங் அப்படின்னு 10வது டேக், 15வது டேக், 20வது டேக்ல டியூப்ப போட்டு 10 பேரை கீழே வீழ்த்துறதுக்கு பேரு ஹீரோயிசம் கிடையாது. உண்மையான ஹீரோயிசம் அப்படின்னு சொன்னா என் உயிரை விட உன் உயிர் மிகவும் மகத்தானது அப்படின்னு புரிந்து கொண்டு தன் உயிரை கொடுத்து அடுத்தவன் உயிரை காப்பாத்துறவங்க இருக்காங்க இல்லையா, அது பெரிய விஷயம். இந்த குழந்தைங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். 2015 சென்னையில பெருவெள்ளம் ஒண்ணு வந்த போது எல்லாமே தண்ணீர் கடியில போயாச்சு. எல்லா என்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய படிப்பு படித்து அடுக்குமாடியில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே மொட்டை மாடியில போய் நின்னுட்டு இருக்காங்க. எதற்காகன்னா ஹெலிகாப்டர்ல இருந்து உணவு பொட்டலம் போடப்படும், அதை வாங்குறதுக்காக. அப்போ ஒரு பெரிய குழந்தைகளை பாராட்டி, 2 குழந்தைகளை பாராட்டி ஒரு நிகழ்வு நடந்தது. அதுல இறையன்பு ஐஏஎஸ் ஐயாவும் நானும் அதே மேடையில உட்கார்ந்துருக்கோம். 2 சின்ன பொடியா 2 குழந்தைங்க, மீறி போனா 7 வயசு 8 வயசு தான் ஆகும். அந்த குழந்தைகளுக்கு கூப்பிட்டு விருது கொடுக்க போறாங்க. செல்லமே அப்படிங்கிற அவார்டு கொடுக்க போறாங்க. என்ன பெரிய சாதனை அவர்கள் செய்தார்கள் அப்படின்னா, அவர்களுக்கு வீடு கிடையாது, தங்க இடம் கிடையாது. பெரிய பெரிய பைப்பு, சிமெண்ட் பைப்புகள் பார்த்திருப்பீங்க. ஏதோ ஏரி திட்டங்களுக்காக கொண்டு வரப்பட்ட பைப் மிஞ்சி போன அந்த பெரிய பெரிய குழாய்களாக இருக்கும். அந்த குழாய்கள் தான் அந்த குழந்தைங்களுக்கு வீடு. தாய் தகப்பன் அங்கதான், அந்த குழாய்க்குள்ளதான் இந்த குழந்தைங்க இருப்பாங்க. ஆனா மழை வந்தா அந்த குழாய் தானே முதல்ல நிறையும். எங்க போறதுன்னு கூட இந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. இந்த குழந்தைகள் செய்த வீர சாகசம் என்ன தெரியுமா? மேல இருந்து போடக்கூடிய அந்த உணவு பொட்டலம் கரெக்டா கையிலேயே போய் விழாது. எங்க விழும் தெரியுமா? அந்த அழுக்கு தண்ணியில எல்லாம் விழுந்துரும். இந்த குழந்தைங்க அந்த தண்ணீர் அது விழுந்து நனைஞ்சு முழுகிறதுக்குள்ள பாஞ்சு போய் நீச்சல் அடிச்சு, நம்ம வீட்டு குழந்தைங்க மாதிரி அல்ல அவங்க நீச்சல் அடிக்கிறது. நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் சரி, ஒரு சம்மர் வெக்கேஷன் வந்துருச்சா, பக்கத்துல ஒரு நீச்சல் குளம் இருக்கு, இறங்கி நடந்தா கூட கண்டிப்பா முழுக மாட்டோம் அப்படிங்கிற தைரியம் உள்ள இடத்துல கொண்டு போய் விடுவோம்ல, அப்படி அல்ல. குழந்தைங்க பாஞ்சு போய் நீச்சல் எடுத்து அந்த பொட்டலங்கள் நனையறதுக்கு முன்னால தூக்கி ஒவ்வொன்னையா கொண்டு வந்து அந்த மேல இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுத்து அனுப்புறாங்க. இங்க இந்த அவார்டு கிடைக்கும் போது அவங்கள பேட்டி கண்டவங்க கேட்டாங்க, உங்களுக்கு பசிக்காதாடா? நீங்க இந்த பொட்டலத்தெல்லாம் கொண்டு போய் மேல குடுத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பசிக்காதா அப்படின்ன போது அந்த குழந்தைங்க சொன்ன பதில் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ஹீரோயிசம்னு பேர். அவன் தான் ஹீரோ. என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? நாங்க பசி தாங்குவோம், அவங்க எல்லாம் பசி தாங்க மாட்டாங்க, அதனால கொண்டு போய் கொடுக்கிறோம். அப்ப யோசிச்சு பாரு, எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படின்னா அந்த எண்ணிய முடிதலுக்கு அடுத்தது அந்த குழந்தைங்க காப்பாத்தணும்னு நினைக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு என்ன இருக்கு அடுத்தது அப்படின்னா, நல்லவே எண்ணல் வேண்டும். அந்த சேரான தண்ணிலையும் சகதியான தண்ணிலையும் பாஞ்சு ஐயோ 10 பேருக்கு கொடுக்க வேண்டிய உணவு தண்ணில் நனைந்து உண்ணக்கூடிய தன்மையை இழந்து விடக் கூடாதுன்னு எடுத்துட்டு ஓடுறாங்களா? நல்லவே எண்ணல் வேண்டும். அந்த நல்லவே எண்ணல் வேண்டும் அப்படின்னா 2 பாக்கெட் 3 பாக்கெட் போதும்பா, சும்மா கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய மனது இல்லைன்னா திண்ணிய நெஞ்சம் வேண்டும். அந்த திண்ணிய நெஞ்சம் வேணும்னா நல்லது கொள்ளக்கூடிய அறிவு, நல்லறிவு, தெளிந்த நல்லறிவு வேண்டும். நாம என்ன நினைக்கிறோம்? படிப்பு வந்துருச்சுன்னா எல்லாம் வந்துச்சுன்னு நினைக்கிறோம். கண்டிப்பா இல்ல. படிப்புங்கிறது சாதாரணமான உளியும் சுத்தியலும் மட்டும்தான். வெறும் கல்லுதான். நாம செதுக்கி மேடம் சொன்ன மாதிரி சிலையும் நீதான், சிற்பியும் நீதான், உளியும் நீதான், அதனுடைய சுத்தியலும் நீதான், அத்தனையும் நீதான். நீயே உன்னை செதுக்கிக்கொள். என்னுடைய குழந்தைகள் கிட்ட நான் சொல்லுவேன், என்ன சொல்வேன் தெரியுமா? உளி விழுவது வலி என அழும் கற்கள் சிற்பம் ஆகா. உளி மேல விழும்போதெல்லாம் இன்னைக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும், போய் ஹெச்ஓடி கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுடலாமா அப்படின்னு ஒரு 10 பேர் கண்டிப்பா நிப்பாங்க. ஆனா அதே வகுப்புல ஏதோ 1 or 2 குழந்தைங்க இந்த 4ஆம் தேதி சப்மிட் பண்ணணும், அடுத்த மாதம் 4ஆம் தேதி 4/8 சப்மிட் பண்ணணும் அப்படின்னு டேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2/8 அப்பவே கொண்டு போய் அவங்களுடைய டேபிள்ல வச்சுட்டு வரக்கூடிய குழந்தைங்க இருப்பாங்க. எல்லாருக்கும் கோபம் வரும், எதுக்கு 2ஆம் தேதியை கொண்டு போய் கொடுக்குறேன், எங்க கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா நாங்க ஒரு ஹியூமன் ஜெராக்ஸ் மாதிரி பண்ணிருப்போம்ல, நாங்களே உட்காந்து பார்த்து எழுதிருப்போம் தானே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நடுவுல அந்த 2 பேர் முன்னால போய் கொடுத்துட்டு வருவாங்க. உங்க வயசுதான் ஆச்சு, உங்க மாதிரியே தான் அவங்களும் 40 பேர் உள்ள வகுப்புலதான் அவங்களுக்கும் பாடம் கொடுக்குறாங்க. எல்லா ஆசிரியர்களும் ஒரு குழந்தைய பார்த்து இன்னொரு குழந்தைய பார்த்து பாடம் கொடுக்கல, அத்தனை பேரை பார்த்தும் பாடம் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு வித்தியாசம்,
அப்துல் கலாம் ஐயா உட்கார்ந்து இருந்த அந்த வகுப்புலயும் குறைந்தபட்சம் 30 பேர் இருந்திருப்பாங்க. ஆனா அந்த 30 பேர்ல 29 பேர் இல்லாத தயார் நிலையில் அப்துல் கலாம் ஐயாவுடைய மனதும் அவருடைய மனது உழுது பண்படுத்தி நீர் பாய்ச்சி விதைக்காக காத்திருந்த மண் மாதிரி இருந்துச்சு. ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உள்வாங்கி உள்வாங்கி வச்ச அந்த மனிதரால ஒரு ராமேஸ்வரத்துல இருந்து ராஷ்டிரபதி பவன் வரைக்கும் போக முடிஞ்சது. போக முடியணும் அப்படின்னா அந்த எண்ணிய முடிதல் வேணும் அப்படின்னா நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். உங்க எல்லாருக்கும் ஒரு லெசன் தான் கொடுக்க போறாங்க. How many of you are ready to receive it? எத்தனை பேர் உள்ளங்கையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய மொபைல்ல காணாம போக போறீங்க? எத்தனை பேர் இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே பார்க்க போறீங்க? மொபைல்ல நல்லதும் இருக்கு, அல்லதும் இருக்கு, தேவையானதும் இருக்கு, குப்பையும் இருக்கு. இது குப்பை, இது கிட்ட போகாதேன்னு சொல்லக்கூடியது உன்னுடைய தெளிந்த நல்ல அறிவு. ஆனாலும் பரவாயில்ல, குப்பையா இருந்தா என்ன, குப்பைதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்களா, தாராளமாக போகலாம். கடல் அப்படின்னா அலை இருக்கும். ஐயோ அலையே அடிக்க கூடாதுப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல குட்டை இருக்கும். குட்டையில அலையே அடிக்காது. ஆனா குட்டையில எது குளிக்கும்னு நமக்கு தெரியும். இப்ப நம்ம கடல்ல குளிக்கணும் அப்படின்னு நினைச்சா அலையை ஏற்றுக்கொள்ளணும். அலையை ஏற்றுக்கொண்டு சில சமயம் சுனாமி கூட வரும். அதையும் தாங்கி போகணும் அப்படின்னா அந்த எண்ணிய முடியறதுக்கு கண்டிப்பாக மனதை உழுது பண்படுத்தி தெளிந்த நிலையில அப்படி ஒவ்வொரு தடவை ஆசிரியர் வரும்போதும் இன்னைக்கு என்ன கொடுக்க போறாங்க, இன்னைக்கு என்ன கொடுக்க போறாங்க, குமிஞ்சு தலை நிமிராம எழுதி எழுதி எடுத்து மற்றது இருக்கவே இருக்கு உங்களுடைய லைப்ரரி. போய் பார்த்து இது அத்தனையும் பண்ணி முடிக்கும் போது 40 பேரும் ஓட போறது இல்ல. அரங்கத்துல இருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வார்த்தைகள் காதுல கேட்கும். நான் சொல்லக்கூடியது மனதுக்குள்ள இறங்கிச்சா அப்படின்னு. காது வழியாக ஏற்றுக்கொண்டு மனதுக்குள்ள இறங்கி பதியம் போடுற மாதிரி. பல நேரங்கள்ல நான் ரொம்ப பேராசைப்படுவேன். மண்ணை தொட்டதுக்கு அப்புறம் விதை முளைக்கணும்னு இல்ல, மண்ணை தொடும் பொழுதே என்னுடைய விதைகள் வேர் விடணும்னு நினைப்பேன். என்னுடைய எண்ணங்களும் மனதுல விழவே வேர் விட்டுறணும். அப்படியே உள்ள இறங்கி அடுத்து 3 ஆண்டுகள் முடியும் பொழுது அந்த 3 ஆண்டுகளுக்குள்ள இங்க கலை நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். பாடல் இருக்கு, ஆடல் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் இருக்கு, கவிதை போட்டி இருக்கு, கட்டுரை போட்டி இருக்கு, பேச்சு போட்டி இருக்கு, எல்லா போட்டிகளும் இருக்கு, தேர்வுகள் இருக்கு, வகுப்புகள் இருக்கு. இவை எல்லாவற்றையும் கிடைக்காம பட்டினி கிடந்தவருக்கு சாப்பாடு கிடைக்கும் போது அந்த கண்ணுல எவ்வளவு பெரிய ஒரு வெறி தெரியும், ஒரு ஆர்வம்